கிழங்கு புட்டு சாப்பிட்ருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். கிழங்கு புட்டு செய்யறதுக்கு புது கிழங்கு இது புதுசாக இன்றைக்கி தான் பிடுங்கிருந்து இந்த கிழங்குக்கு தோலை எடுத்துட்டு அப்புறம் நல்லா கழுவிடணும், சீவி எடுத்துக்கிடணும். இது பழைய கிழங்கா இருந்துச்சுன்னா இதில் பாலை வந்து புழிஞ்சிட்டு கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்து புட்டுக்குழல்ல போட்டு வேக வைக்கணும். இது புது கிழங்கு. கிழங்க புளியெல்லாம் வேண்டாம், தேங்காயும் கிழங்கு மட்டும் போதும். சீவினது கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கிழங்கு, அடுத்தது தேங்காய் போட்டுரு, அடுத்தது கிழங்கு, இப்படி மாற்றி மாற்றி போடணும். ரொம்ப இருத்திலாம் வைக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாகவே போட்டு வச்சுக்கிட்டா போதும். தண்ணி கொஞ்சம் கொதித்து வந்தோடனே இந்த இதை மூடி இதில் வைக்கணும். புட்டுக்குழல்ல வச்சேன், அதை அப்படியே மூடி வச்சுட்டா போதும். அது வெந்ததோடனே அந்த இதில் குழல்லேருந்து புகையாக வரும். புட்டு வெந்துட்டு அதான் புகையாக வருது. அதுக்கப்புறமா இதை லைட்டாக குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். அதுக்கப்புறம் எடுத்துடலாம். வெந்துடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா. சாப்பிட்டு பார்க்கவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி மாவு போடுறத விட புதுக்கிழங்குல வைக்கிற புட்டு நல்லாயிருக்கும்.